4 செவ்வந்திப்பூ 3 பட்ரோஸ் வச்சு இந்த மாதிரி அழகான பிரைடல் வேணி பண்ணலான்னா நம்புவீங்களா? கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஒரு ஃப்ளார் மேக்கிங் வீடியோ இது. நான் வந்து வாழைப்பட்டை எடுத்திருக்கேன். அது நம்மளுக்கு ஈஸியாக வீட்டில் அவைலபிள் தான். இதுக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டிங்கன்னா ரிப்பன்ஸ் வாங்கிக்கலாம். ஃப்ளார் ரிப்பன்ஸ்ன்னு சொல்லி கடையில் நிறையா விற்கும் பூ கட்டுறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா க்ரீன் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு செவ்வந்தி பூ வச்சு அந்த ஒயிட் பேபி பிளாசம் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு மறுபடியும் வந்து க்ரீன் வைக்கிறேன், ஒயிட் வைக்கிறேன், மறுபடியும் வந்து ஒரு பட்ரோஸ் வைக்கிறேன். பட்ரோஸ் நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செவ்வந்தி பூவும் இந்த கலர் தான் அந்த கலர் தான் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து க்ரீன் செவ்வந்தி பூ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ப்ராசஸை லாஸ்ட் வரை கண்டினியூ பண்ணுறேங்க. பூ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டலாங்க. இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. நல்லா க்ரிப்பாக வச்சு பிடிச்சிக்கோங்க அந்த வாழைநார் பட்டையோட. அப்புறம் ஒரு சுற்றிக்கோங்க. நீங்கள் எதை ஒன்றா வச்சிங்கனாலும் நீங்கள் அப்போவே கையோடு சுற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கும். நான் வந்து ஒரு க்ரீனு ஒரு ஒயிட்டு வச்சு சுற்றுவேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ரெயின் ஆனதுனால நான் அப்படி. நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று வைக்கும்போதும் சுற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஈஸியாக வந்து ஒரு 2-3 வச்சு கட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம பூ கட்டி முடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து இதே மாதிரி முன்னாடி போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து மல்டி கலர் பட்ரோஸை வச்சு இதே மாதிரி கட்டியிருப்போம். அது வந்து சின்ன லென்த்தில் கட்டியிருப்போம். இது வந்து பெரிய லென்த்தாக கேட்குறாங்க இல்லையா, அவங்க வந்து இதை பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் பூ கட்டுற மாதிரி முடிச்சுட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா தலையில் வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் தான் ஹைலைட்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அவுட்புட்டு. நானும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். தேங்க்யூங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.